காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்துள்ள பகுதியில விஜய் என்பவர் வசித்து வராரு. இவர் தனியார் வங்கியில ஒன்றுல வேலையும் பார்த்து வராரு. இவரது மனைவி அபிராமி. இந்த தம்பதிக்கு அஜய் என்கிற மகனும், கர்ணிகா என்ற பெண் குழந்தையும் இருக்காங்க. டிக்டாக்கில் வீடியோ பதிவிட்டு பிரபலமாக உள்ள அபிராமிக்கு அப்பகுதியில் பிரியாணி கடையில் பணியாற்றி வந்த மீனாட்சி சுந்தரம் என்பவருடன் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. இவர்களது கள்ளக்காதல் விவகாரம் பாத்தீங்கன்னா கணவரான விஜய்க்கும் தெரிய வந்திருக்கு. அவர் இந்த கள்ளக்காதலை கண்டித்திருக்காரு. இதனால இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைந்த அபிராமி மீனாட்சி சுந்தரத்துடன் சேர்ந்து வாழவும் முடிவெடுத்திருக்காங்க. இதற்கு தடையாக உள்ள கணவன் மற்றும் குழந்தைகளை கொலை செய்யவும் முடிவு செஞ்சிருக்காங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு தனது 2 குழந்தைகள் மற்றும் கணவருக்கு இரவு தூங்கும் போது பாத்தீங்கன்னா பாலில் தூக்க மாத்திரையும் கலந்து கொடுத்திருக்காங்க. தூக்க மாத்திரை என்பதால பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள் என்பதால 2 குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் பாத்தீங்கன்னா விஜய் என்ற நபர் பாத்தீங்கன்னா உயிரும் தப்பியிருக்காரு. 2 குழந்தைகளும் பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காரு. இது தொடர்பாக விஜய் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காரு. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மீனாட்சி சுந்தரத்துடன் தப்பிச் செல்ல முயன்ற அபிராமியை கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில வழக்குல கடந்த மாதம் 24ஆம் தேதி தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அப்போது பாத்தீங்கன்னா கள்ளக்காதலுக்காக பெற்ற குழந்தைகளை கொன்ற தாய் அபிராமி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி என்றும், கொலைக்கு உடந்தையாக இருந்த அபிராமியின் கள்ளக்காதல் சுந்தரமும் குற்றவாளி எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதை அடுத்து தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா இளப்பெண்ணுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மீனாட்சி சுந்தரத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதற்கிடையில் அபிராமி தனது தாய் மற்றும் தந்தை வயதானவர்கள் ஏற்கனவே 7 வருடம் சிறையில் இருந்து விட்டேன், எனவே குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்று நீதிபதியிடம் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல இருவர் மேல்முறையீடும் செய்திருக்காங்க. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கை விசாரிக்க நீதிபதிகள் 2 மேல்முறையீட்டு வழக்கிற்கு பதில் அளிக்கும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரத்திற்கு தள்ளியும் வச்சிருக்காங்க. கள்ளக்காதலராக பெற்ற மகளே கொலை செய்யப்பட்ட இந்த அபிராமிக்கு பாத்தீங்கன்னா தண்டனையை ரத்து செய்து குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அவங்க மேல்முறையீடு செய்திருக்காங்க. சோ இந்த தண்டனையை ரத்து பண்ணணுமா, ரத்து பண்ண வேண்டாமா என கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும்.